வணக்கம் ஜிஎஸ் ஃபார்ம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த சப் மீட்டர் செக்மெண்ட் அப்படின்றது இன்னைக்கு தேதியில ரொம்பவே காம்படிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்ங்க. ரீசென்ட் டைம்ல இந்த 10 to 15 லட்சம் பட்ஜெட் இருக்கிற எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் அப்படின்னா அந்த மஹேந்திரா 3XO கண்டிப்பா நம்மளால சொல்ல முடியும். எல்லாருமே அவங்களோட பக்கெட் லிஸ்ட்ல இந்த மஹேந்திரா 3XO வச்சிருக்காங்க. பட் இந்த மஹேந்திரா 3XO வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற முடிவுக்கு வரதுல ஒரு சின்ன குழப்பங்கள் இருக்கதான் செய்யுது. இன்னைக்கு வீடியோல மஹேந்திரா 3XO டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் AX7L டீசல் மேனுவல் எடுத்து வந்திருக்கிறோம். இந்த வாகனத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு ஃபைனலா மஹேந்திரா 3XO வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற முடிவை இந்த வீடியோவோட முடிவுல உங்களால எடுக்க முடியும் அப்படின்றத நம்புறேன். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கான்டென்ட்டை தயார் பண்ணியிருக்கோம். இந்த வாகனத்தோட பிரைசிங் அப்படின்றது என்ன அப்படின்றத நீங்க கீழே இப்போ உங்களால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பேஸ் மாடல் இருந்து டாப் அண்ட் மாடலோட பிரைசிங் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி ஒரு சில வேரியன்ஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கும். அதுக்கான லிங்க்கும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது எங்களுக்கு மேசிவான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். கார் வாங்குறது பையிங் ரிலேட்டடாக ஏதாவது கன்சல்டேஷன்ஸ் குவரிஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபார்ம் இருக்கும், சப்மிட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் உங்களை வந்து ரீச் பண்ணுறேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்பவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டி அதை பிரதானமாக பார்த்துட்டு தான் மற்ற விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிப்போம். இங்கே மஹேந்திரா 3XO அப்படின்னு வரப்ப உங்களுக்கு ஷஷாங்க் திவாலி அப்படின்ற காரை பேஸ் பண்ணி தான் இந்த 300 அப்படின்ற ப்ராடக்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த 300 ஃபேஸ் லிஃப்ட் பண்றப்ப 3XO அப்படின்ற பெயர் மாத்திருக்காங்க. இந்த ஷஷாங்க் திவாலி பொறுத்த வரைக்கும் X100 அப்படின்ற பிளாட்ஃபார்மை பொறுத்து தான் வடிவமைச்சிருந்தாங்க. அந்த காரோட ஸ்ட்ரக்சரல் ரிஜிடிட்டி எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி குளோபல் என்கேப்ல 5 ஸ்டார் என்கேப் ரேட்டிங் உங்களுக்கு XUV 300 வந்தப்போ வாங்கியிருந்துச்சு. பட் XUV 3XO அப்படின்றப்ப எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இன்னுமே டென்சைல் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாலிடாக தான் இருக்கும். அதில் எந்த குறைகளும் இருக்காது. இன்டீரியர் பிளாஸ்டிக் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் இட்ஸ் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடத்துல லெதரேட்டல் மெட்டீரியல்லாம் கொடுக்குறப்போ பார்க்கறதுக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. சரி, பில் குவாலிட்டி அப்படின்னு வரப்போ சேஃப்டி ஃபீச்சர்ஸை பற்றி பேசணும். 6 ஏர்பேக்ஸ், ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல் கண்ட்ரோல், ஹில் டிசன் கண்ட்ரோல், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், பிரேக் ப்ரீஃபில், பிரேக் டிஸ்க் வைப்பிங், உங்களுக்கு ரோல் ஓவர் மிட்டிகேஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போட்டிருக்காங்க. XUV700 நீங்க என்ன ESP 9.3 சிஸ்டம் பயன்படுத்தியிருந்தாங்களோ அதே சிஸ்டமே இங்கே 3XOலையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ சேஃப்டி பொறுத்த வரைக்கும் எந்த விதமான குறைகளும் இருக்கிற மாதிரி தெரியல. ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸும் பழைய 300 நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. கர்வ் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 1307 கிலோகிராம்ல ஆரம்பிச்சு 1469 கிலோகிராம் வரைக்குமே இந்த வாகனத்தோட கர்வ் வெயிட் இருக்கு. லெவல் 2 ADAS அப்படின்றது டாப் அண்ட் மாடல்ஸ்ல கொடுத்துருக்காங்க. மேனுவல் போறப்ப மட்டும் உங்களுக்கு வந்து அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் கிடைக்கல. ஆட்டோமேட்டிக்ல வந்து அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ADAS பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். சரி, வாகனத்தோட சேஃப்டியை பொறுத்து எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களுமே சொல்லிட்டு அடுத்து ஒரு வாகனத்திற்கு இதயம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இங்க நம்ம வந்து டீசல் மேனுவல் எடுத்து வந்திருக்கிறோம். டீசல் மேனுவலை பொறுத்த வரைக்கும் பவர் ஸ்பெசிஃபிகேஷன் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் உங்களுக்கு. 115.05 BHPங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 3250 RPM பேண்ட்வித்ல கிடைக்கும். இதுவே டார்க் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 300 நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் செக்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 1250 இருந்து உங்களுக்கு 2500 RPM வரைக்குமே கிடைக்குது. இந்த டாக் டெலிவரியை பொறுத்து நான் சொல்றேங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 15 to 17 அப்படின்றது ரியல் டைம் எதிர்பார்க்கலாம். சரி, இந்த என்ஜின் எந்த அளவுக்கு ரிஃபைண்டா இருக்கு, வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கு, எல்லாத்தையுமே நாம இப்ப அடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். என்ஜின் பே அப்படின்னு பாக்குறப்ப உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி பேக்டான ஒரு என்ஜின் பே தான் கொடுத்துருக்காங்க. கீழே முடிஞ்ச வரைக்கும் கன்சீல் பண்ணிருக்காங்க. அதுல எல்லாம் எந்த விதமான குறைகளும் இல்லை. என்ஜினோட வைப்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எவிடென்ட்டா வைப்ரேஷன் தெரியதான் செய்யுது. இது வந்து ஒரு 4 சிலிண்டர் காமன் ரெயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன் யூனிட் தான். வைப்ரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துலலாம் ஃபெல்ட் ஆகுது. பட் கேபின்குள்ள எந்த இடத்துலையுமே இந்த என்ஜினோட வைப்ரேஷன்ஸோ நாய்ஸோ உள்ள வரல. ஏன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா டேம்ப் பண்ணிருக்காங்க இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ என்ஜினை பிட் ரேவ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மேல ப்ராப்பரான ஒரு இன்சுலேஷன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. நான் ரேவ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க எந்த அளவுக்கு என்ஜின் வந்து ரிஃபைண்டா இருக்கு அப்படின்ற புரிதல் உங்களால எடுத்துக்க முடியும். என்ஜினோட ரேவ் நோட் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்ஜின் பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். டிரைவ் பண்றப்ப அந்த வாகனம் எப்படி இருக்கு அப்படின்றத இன்னும் தெளிவா நம்ம பார்த்து புரிஞ்சுக்கலாம். வாகனத்தோட முன் தோற்றம் அப்படின்னு வரப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏர் டேம் நல்ல ஒரு வைடான ஒரு ஏர் டேம்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கிரில் பொறுத்த வரைக்கும் மினிமலான கிரில் பியானோ பிளாக்ல முடிச்சு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெர்டிகல் ஸ்லாட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சென்டர்ல மஹேந்திராவோட ட்வின் பிக் லோகோ கிடைக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 201 mm கிடைக்குது. வாட்டர் ரேட்டிங் டெப்த் அப்படின்னு பார்க்கும்போது 350 mm கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து LED ப்ரொஜெக்டர்ஸ்ங்க. கீழே ஃபாக் லாம்ப்ஸும் வந்து பாத்தீங்கன்னா LED தான் போட்டிருக்காங்க. பட் ஃபாக் லாம்ப்ஸ் மட்டும் ஹாலஜன்ல கொடுத்துருந்தா இன்னுமே சிறப்பாக இருந்திருக்கும். வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலுமே டீசென்டா பண்ணியிருக்காங்க. அதுல எல்லாம் எந்த விதமான குறைகளும் இல்லை.
ஸோ வண்டியோட அப்ரோச் ஆங்கிள் என்ன, டிபார்ச்சர் ஆங்கிள் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் கீழே பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ரேடார் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க. ஏடாஸ்க்கான கேமரா வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. போனட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சப்பலான பல்ஸ் கொடுத்து டீசெண்டாக முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஃப்ரண்ட் லுக் மட்டும் எனக்கு டவுன் த ரோட் கிராஃபிக் பார்க்குறப்போ ஒரு போலரைசிங்கான ஒப்பீனியன், கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்குங்க. வாகனத்தோட டிசைன் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ ஷோல்டர் லைன் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு மினிமலான ஒரு சப்பலான ஒரு பல்ஸ் இங்கே பார்க்க முடியுது. ரெக்வஸ்ட் சென்சர் பொறுத்த வரைக்கும் அந்த சைட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுக்கல. ஒரு சைட் மட்டும் தான் ரெக்வஸ்ட் சென்சர் கிடைக்குது. ஃப்ரண்ட்ல நமக்கு டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 17 இன்ச்சுங்க. குட் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன போட்டிருக்காங்க, அஷூரன்ஸ் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் மேக்ஸ் யூனிட்ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் 215 55 R17ங்க. ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க் பிரேக், ரியர்லேயும் டிஸ்க் பிரேக் நமக்கு கிடைக்குது. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு பிளாஸ்டிக் லைனர் போட்டு கன்சீல் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த குட் இயர் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 15,000 கிலோமீட்டர் ஒன்று டயர் நைஸ் அதிகம் வர ஆரம்பிக்குங்க. அது மட்டும்தான் ஒரு சின்ன மைனஸை நான் பார்க்குறேன். அலைவீல்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கு டிசைன் வந்து ரொம்ப போட்டு ஓவர்டன் பண்ணாமல் ஓரளவுக்கு நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இருக்க இந்த வீல் ஆர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு புரியலைங்க. இது இப்படியே முடிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து ஃப்ரண்ட்ல மேக் பர்சன் ஸ்டெட்டுங்க, ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பின் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல இண்டிபெண்டன்ட், ரியரில் வந்து செமி இண்டிபெண்டன்ட் போட்டிருக்காங்க. இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் சஸ்பென்ஷன்ல நிறைய வேலைப்பாடுகள் நடந்திருக்கு. இங்கே மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனோட ஸ்டெட்ல வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல சஸ்பென்ஷன் டாப் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீபவுண்ட் ஸ்டாப்பர் கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணும்னா, குழியில் போய் டம்முன்னு இறங்குறப்போ அந்த இம்பாக்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த இம்பாக்டை உள்ள கேபின்குள்ள அவ்வளோ ஃபோர்ஸாக டெலிவர் பண்ணாமல் அதை குறைச்சி கொடுக்கும். அது ஒரு விஷயம். இன்னொன்று MTVCL அப்படின்ற தொழில்நுட்பம் பயன்படுத்தியிருக்காங்க. மல்டி டியூன்ட் வால்வ் வித் கான்சென்ட்ரிக் லேண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும்னா, அது XV700 நீங்கள் ஸ்கார்பியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது என்ன பண்ணும்னா, சஸ்பென்ஷன் பிஸ்டனுக்குள்ள இருக்கிற லிக்விட் இருக்கு பார்த்தீங்களா, அதோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுங்க. அதை கண்ட்ரோல் பண்ணுறப்ப வாகனத்தோட டேம்பிங் ஃபோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். டேம்பிங் ஃபோர்ஸ் அப்படின்றது, அந்த டேம்பர் அப்படின்றது என்ன பண்ணும்னா, சஸ்பென்ஷனோட ஸ்ப்ரிங் இருக்கு பார்த்தீங்களா, அது எந்த அளவுக்கு டிராவல் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணக்கூடிய விஷயம். அப்போ லோ ஸ்பீட்ஸில் வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் கம்ஃபர்டபுள் ஆகும். ஹை ஸ்பீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனை பிட் ஆஃப் ஸ்டிஃபாக வச்சு அந்த டேம்பிங் ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்ணி இவங்க மஹிந்திரா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு ரைட் கம்ஃபர்ட் அண்ட் ஹேண்ட்லிங்கை எடுத்து வந்திருக்கிறாங்க. இதுதான் சஸ்பென்ஷன் அண்ட் ஹேண்ட்லிங்கை பொறுத்துங்க. அடுத்து அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா விண்டோ ஏரி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் ஓகே, ரியர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப் ஆஃப் ஆகியிருக்கு. அதனால பிட் ஆஃப் சாஞ்சு உட்காந்திங்கன்னா கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து டோரோட தட்டு பார்க்கலாம். டோரெல்லாம் நல்லா சாலிடாகவே இருக்குங்க, அதுலாம் குறையே இல்லை. ORVM அப்படின்னு பார்க்குற போது எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் மோட்டரைஸ்டு ORVM தான் கொடுத்துருக்காங்க. மிரரோட சைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது. சீக்வன்ஷியல் டர்ன் இண்டிகேட்டர் கிடைக்கும். 360 டிகிரி கேமராக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல்ட் லைன்லாம் வந்து ஓகேவா தான் இருக்குது. உங்களுக்கு மேலே ரூஃப் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபங்க்ஷனல் கிடையாது, ஜஸ்ட் வந்து ஒரு டிசைன் எலிமெண்ட்டுக்காக தான் பயன்படுத்திருக்காங்க. பேனோராமிக் சன்ரூஃபுமே கிடைக்குது. பேனோராமிக் சன்ரூஃப் கிடைச்சாலும் சரி, எந்த சன்ரூஃப் கிடைச்சாலும் சரி, தயவு செஞ்சு மேலே நின்றுட்டு வராதிங்க. வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் 2600 mm கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த செக்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 42 லிட்டர்ஸ்ங்க. 3XO வாகனத்தோட ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கனெக்டட் LED டெயில் லாம்ப் ஸ்ட்ரிப் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இது பிட் ஆஃப் இங்கேயுமே வந்து போலரைசிங்கான ஒரு ஒப்பீனியன் தாங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிசைன் பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக முன்னே இருந்தது காட்டிலும் இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக கொஞ்சம் மாடர்னாக எடுத்து போக ட்ரை பண்ணியிருந்தாலும் முன்னே இருந்தது எனக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆச்சு. இது ஏதோ ஓவர்டன் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்குதுங்க. டெயில் லாம்ப் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மஹிந்திராவோட ட்வின் லோகோ கிடச்சிருது. XUV3Xோட பேட்சிங் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் அப்படின்னு பார்க்கும்போது 1 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் கிடைக்குது. 360 டிகிரி கேமராக்கான மவுண்ட் இருக்குது. பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. வைப்பர் டீஃபாகர் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் கிடைக்குது. ஆண்டனா பொறுத்த வரைக்கும் டாப் அண்ட் மாடலையும் ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதாவது அது மட்டும் ஓல்ட் ஸ்கூலாக தெரியுது. அது மட்டும் ஷார்க் ஃபின்ல கொடுத்தா இன்னுமே சிறப்பாக இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்ச ரியர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து எனக்கு போலரைசிங்காக தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மஹிந்திரா 3XOவோட பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறப்பங்க மஹிந்திரா 3XOவில் நிறைய பேர் குறை சொல்கிறது 295 லிட்டர் தான் ப்ராக்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. பட் ஈவன் தான் அந்த பார்சல் ட்ரெயின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே வரைக்கும் சொன்னாலும் வந்து பூட் ஸ்பேஸ் கம்மியேன்னு நிறைய பேர் பேசுகிறோம். பட் ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்போ இந்த பூட் ஸ்பேஸ் அப்படின்றது வந்து யூஸபிளாக தாங்க இருக்குது. லக்கேஜஸ்லாம் வச்சுக்க முடியுது. ரொம்ப வந்து நெருடலாம் இல்லை பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும். குறை அப்படின்ற மாதிரிலாம் இதை சொல்ல முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்ணி வச்சோம்னா திங்ஸை வச்சுக்க முடியும். ஸ்பேர் டயர் மட்டும்தான் ரொம்ப ஸ்கின்னியாக போட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. அது வந்து எந்த விதத்துலையுமே என்னால் ஏற்றுக்க முடியல. அந்த ஸ்பேர் டயரோட ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் 135/90/16 நினைக்கிறேங்க அதோட ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும்.
17 இன்ச் வீல், அதில் 135 90 16லாம் போட்டு எப்படி வந்து நான் ஸ்பேர் டயரை போட்டு ஓட்டுவேன் அப்படின்றது தெரியல. பூட்டில் வந்து ஒரு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க, சப்வூஃபர் கிடைக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக்கும் வச்சிருக்காங்க. நம்ம மேக்ஸிமம் லக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 kg to 7 kg வச்சுக்கிற மாதிரி இருக்குது. பார்சல் ட்ரே வேணும்னா நீங்கள் ஆக்சசரியில் பை பண்ணிக்க முடியும், பட் பார்சல் ட்ரே வேண்டாங்க. பார்சல் ட்ரே இல்லாமல் தான் உங்களுக்கு பூட் வந்து அக்சசபிளாக இருக்குது. 3XO இன்டீரியர் ஒயிட் தீம், ஒயிட் வித் பிளாக் போயிருக்காங்க. மனதைரியம் வேணுங்க நம்ம ஊரில் வந்து ஒயிட் வித் பிளாக் தீம்லாம் போகிறதுக்கு. ஏன்னா தார்லேயும் ஒயிட் வித் பிளாக் தீமு, 700லையும் ஒயிட் வித் பிளாக் தீமு. இது என்னன்னா பார்க்கறதுக்கு பாஷாக இருந்தாலும் டே டு டே லைஃப் ப்ராக்டிகாலிட்டி யோசிக்கும் போது இதை மெயின்டைன் பண்ணுறது சிரமமாக இருக்குங்க. சின்னதாக நம்ம வந்து அழுக்குப்பட்டாலும் நம்ம வந்து வாஷ் பண்ணி தொடச்சிக்கிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. பட் அட்லீஸ்ட் வந்து ஆப்ஷனலாக அந்த பிளாக் இன்டீரியர் கூட கொடுத்துருக்கலாம். 700 கூட இப்போ அந்த டார்க் எடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா, அந்த எரிக்குழம்பு எடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கொடுத்துருப்பாங்க, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட்டன்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிப்பிக்கலாக மஹிந்திரா நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய விண்டோ பட்டன்ஸ் தான் உங்களுக்கு. எல்லா இடத்துலையுமே சாஃப்ட் டச் மெட்டீரியல் பயன்படுத்தியிருக்காங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டச் மெட்டீரியல் போட்டிருக்காங்க. நல்ல விஷயம். ஆக்சுவலாக இந்த பட்ஜெட்டில் எங்கெங்கெல்லாம் டச் அண்ட் ஃபீல் பண்ணுறோமோ அங்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சாஃப்ட் டச் கொடுத்துருக்காங்க மஹிந்திரா நிறுவனம். அதுக்கு ஒரு ஷவுட் கொடுத்துடலாம், பாராட்டுகள் சொல்லிடலாம். 2 வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கிடைக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் வச்சுக்கலாம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். சின்னதாக டாக்குமெண்ட் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அடுத்து உள்ள உட்காந்து நம்ம இந்த சீட்டோட கம்ஃபர்ட் பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டர் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா எஸ் கிடைக்குது. மேனுவலாக ஒரு ஹைட் அட்ஜஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் பொறுத்து பேசுகிறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க. டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா டில்ட் கிடைக்குது, டெலஸ்கோபிக் கிடைக்கல. ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப் லெவலர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சென்சர் ஆன் ஆஃப் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஐடல் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான ஸ்விட்ச், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹில் டிசன் கண்ட்ரோலுக்கான ஸ்விட்ச் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏபிசி பெடல்ஸ்க்கான ஸ்பேசிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்நார்மலாக தான் ஃபீல் ஆகுது. உங்களுக்கு கிளச் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பெடலுக்கான ஸ்பேசிங்கே கொடுக்கல. அது கொடுத்துருந்தா கண்டிப்பாக லாங் ட்ராவலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அது ஏன் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றது இப்போ வரைக்குமே என்னால் புரிஞ்சிக்க முடியலங்க. மஹேந்திரா 3XOட இன்டீரியர் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் வந்து சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் போட்டு முடிச்சிருக்காங்க. லெதர் அப்ஹோல்ஸ்டரியோட கிடைக்குது. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10.25 inch இன்ஃபோர்டைன்மென்ட் சிஸ்டம். இந்த இன்ஃபோர்டைன்மென்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் 7 ஸ்பீக்கர் ஹார்மன் கார்டன் யூனிட்ங்க. உங்களுக்கு ஆடியோட குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்குது. நான் போடுறேன், கேட்டுக்குவாங்க. இருங்க. ஆடியோட குவாலிட்டி உண்மையாலுமே நல்லா இருக்குதுங்க. சென்டரில் இருக்கிற ஏசி ஒன் அது என்னன்னு தெரியல, நிறைய பிரான்ச்சில் பார்க்குறேன். இந்த சென்டரில் இருக்கிற ஏசி ஒன் கன்சோல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஜைலாக இருக்குது. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த சைடு இருக்கிறது நல்லா இருக்குது, பட் சென்டரில் இருக்கிறது அந்த மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ஏசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு டியூவல் ஜோன் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோலோட கிடைக்குது. ஏசியை பொறுத்த வரைக்கும் சில்லர் யூனிட்ங்க, குறையே இல்லை. அதுலாம் நல்ல ஒரு அழகான அற்புதமான ஒரு யூனிட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65 watts வந்து யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு யூஎஸ்பி 3.0 போர்ட்டும் இருக்குது. கீழே வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்கான விஷயங்களும் கிடைக்குது. கியர்னாஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்க, வண்டி இது புது வண்டி. கிட்டத்தட்ட எவ்வளோ ஓடி இருக்குது, 1600 கிலோமீட்டர் ஓடி தானே கியர்னாப் வந்து பிஞ்சு போச்சு. சென்டரில் 2 கப் ஹோல்டர் கிடைக்குது. ஆட்டோ ஹோல்டு, பார்க்கிங் பிரேக், அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே போட்டிருக்காங்க. இந்த கன்சோல் எல்லாமே பியானோ பிளாக்ல ஃபினிஷ் செய்யப்பட்டிருக்கு. மேலே வந்து ஆட்டோ டிமிங் IRVM கிடைக்குது. 700 கொடுக்காம வச்சு 3XOல கொடுத்துருக்காங்க. 700 யூசர்ஸ்லாம் கொஞ்சம் காண்டாவாங்கன்னு நினைக்கிறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா வேனிட்டி மிரர் லைட்டோட இங்கே நமக்கு கூட வர பேசஞ்சர் கிடைக்குது. டிரைவரை பொறுத்த வரைக்கும் எதுவும் கிடைக்கவில்லை. இருங்க, லைட்ஸ் இங்கேயுமே எல்இடிங்க. க்ளவ் பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு கூல்டு க்ளவ் பாக்ஸுங்க. எவ்வளோ ஸ்பேஸ் தெரியுங்களா இதில், அவ்வளோ நிலத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு பெரிய க்ளவ் பாக்ஸுங்க. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியில் நல்லா இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டிசைன் மெட்டீரியல் மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. த்ரூ அவுட் கேபின் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் வென்டிலேட்டட் ஆப்ஷன் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், சிறப்பாக இருந்திருக்கும். பட் அது கொடுக்கல. அப்புறம் இந்த ஒயிட் அப்ஹோல்ஸ்டரி மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் சங்கடமான விஷயம். சென்டரில் இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஸ்பேஸ் கிடைக்குது திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு. 360 டிகிரி கேமராவும் கிடைக்குது உங்களுக்கு. குவாலிட்டி பாருங்கள். இது ஃபுல் ஸ்க்ரீன் வர மாட்டேங்குதுங்க, ஏன்னு தெரியல. ஃபுல் ஸ்க்ரீன் வர மாட்டேங்குது. பட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா இருக்குது. மஹேந்திரா 3XOவோட செகண்ட் ரோ ரியர் சீட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது ஃபுல்லாக பின்னாடி தள்ளி வச்சிருக்கேன். அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து லெக் ரூம் அண்ட் நீ ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா இருக்குது. பட் கொஞ்சம் வந்து இந்த சீட்டை வந்து நல்லா தள்ளி வச்சா இந்த அளவுக்கு ஸ்பேஸ் கிடைக்குதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரியரில் ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 12 volt சார்ஜிங் அடாப்டருக்கான ப்ரொவிஷன் கிடைக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி சார்ஜருக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. 3 பேர் உட்கார முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். பட் அண்டர் தி சப்போர்ட் வந்து லேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலுங்க.
ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் வந்து காம்ப்ரமைஸாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. பட் பெரிதான ஒரு காம்ப்ரமைஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு 6 அடிக்கு மேலே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் ஃபீல் ஆகும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உள்ள இன்டீரியர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி தான் போயிருக்காங்க. ஹாலஜன் எங்கேயுமே பார்க்க முடியல. இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லையுமே ஹாலஜன் எங்கேயுமே பார்க்க முடியல. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல மவுண்ட் பண்ணியிருக்காங்க. டோர் பேட்ஸில் ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வைக்க முடியும். ஓவரால் இந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ரியரில் ஆம்ரெஸ்ட் கிடைக்குது. மஹேந்திரா 3Xோட டிரைவபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கியர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நல்லா ஃபில்லிக்காக தான் இருக்குது. பட் அதுலாம் குறையில்லை. பட் கியர் நாப் மட்டும் கிழிஞ்சிருக்கு. அது என்ன கதைன்னு தெரியல. குவாலிட்டி லெவல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். கிளச் பொறுத்த வரைக்கும் ஸ்மூதர் சைட் தான். ஓகேங்களா. ஐடில் வந்து ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. சரி, ட்ரைவ் பண்ணுறப்ப எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டீரிங்கில் ஆக்சுவலாக 3 மோட்ஸ் இருக்குங்க. நார்மல், கம்ஃபர்ட், அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட் மோட் இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டீரிங்கில் என்ன மோட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கம்ஃபர்ட் மோடில் போய்க்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் ஸ்போர்ட் மோடில் ஓட்டி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கிங் பிரேக் டிஸ்என்கேஜ் பண்ணிடலாம். சஸ்பென்ஷன் ஆல்ரெடி சொன்னது தான் உங்களுக்கு MTVCL யூஸ் பண்ணியிருக்காங்க. ரீபன் ஸ்டாப்பர்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பெட்டரான ரோடு தான். மெயின் ரோடு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டேட் ஹைவேஸ். ஓகேங்களா. ஸோ பவர் டெலிவரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செகண்ட் கியரு ஃபுல் ஸ்லாம் கொடுத்துருக்கேன். பவர் டெலிவரி பொறுத்த வரைக்கும் லீனியராக தாங்க கிடைக்குது. அந்த டீசலோட அக்ரெசிவ் சர்ஜ் இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த 300 வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காது. ஆக்சுவலாக அந்த பவர் டெலிவரி அப்படின்றது ரொம்ப அக்ரெசிவாக பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து லீனியராக கொடுத்ததுக்கான காரணம் அவங்க ஃபியூவல் எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. இங்கே ஒரு ரப்பல் ஸ்டெப்ஸ் இருக்கும், கேட்டைஸ் இருக்கும். அதில் வந்து எதாவது ரேட்டல் வருதுன்னு பார்ப்போம். ஓரளவுக்கு கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க. பெருசாக எந்த ஒரு ஷட் லைன்ஸ்லேருந்தும் ரேட்டல் நாய்ஸ் வரல. பவர் பொறுமையாக தாங்க எடுக்குது. நமக்கு அக்ரெசிவான ஒரு பவர் டெலிவரி கிடையாது. கார்னஸ் எடுப்போம். உங்களுக்கு கார்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்பீட்ஸில் நம்ம மேனுவர் பண்ணுறோம். உங்களுக்கு பாடி ரோல் எவிடெண்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லாவே மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் எல்லா ஓனர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங்கை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதை நோக்கி தான் மஹிந்திரா நிறுவனம் போயிருக்காங்க. சரி, இவ்வளோ ஸ்லாம் பண்ணுற பாருங்க. இந்த மாதிரி நடு ரோட்டில் போனாங்கன்னா ஆறு அடிச்சு ஒதுக்கி போக விட்டுருங்க. குறுக்கு வந்து உழுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. பாருங்க 90 above இருக்கும். NVH வந்து பார்த்தீங்கன்னா வின் நாய்ஸ் வந்து பெருசாக உள்ள கேபின்குள்ளே க்ரீப்பின் ஆகி வரல. பிரேக்ஸ் ஆக்சுவலாக வந்து சாலிடாக இருக்குங்க. உங்களுக்கு எந்த இடத்துலையுமே பேக் ஆஃப் ஆகணும், கான்ஃபிடென்ட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் இல்லை. நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் குறைய எனக்கு ஃபீல் ஆகுது. ஸ்டீரிங் பாருங்கள், ஆட்டோ ரீசென்ட் ஆகிறது நல்லாவே தெரியுது. இது வந்து பிட் ஆஃப் கொஞ்சம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து கொஞ்சம் மண் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கற்கள் இருக்கும். ஸோ சஸ்பென்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சைடு லெஃப்டில் கல் இருக்குது, தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்ல பெட்டராக இருந்தாலும் கேபின்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது இம்பேக்டை கொடுக்கல. சஸ்பென்ஷனோட டியூனிங் வந்து ஆக்சுவலாக அவ்வளோ பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், நல்ல பெட்டரான ரோடுங்க. கல், மண், ஜல்லி எல்லாமே கலந்துருக்கக்கூடிய ரோடு தான். அதில் விடுறப்ப நமக்கு பெருசாக உள்ள வந்து அந்த தட் எஃபெக்டோ அந்த இம்பாக்டோ உள்ள பெருசாக வரல. அதுக்கு அந்த ரீபோன் ஸ்டாப்பரும் அந்த MTVCLங்கிற தொழில்நுட்பமும் வந்து பயன்படுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பவர் டெலிவரி அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து 1300 RPM 1400 RPM கிராஸ் ஆகிறப்போ அந்த டர்போ கிக்கின் ஆகி இழுக்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். பட் லீனியரான சர்ச் தான், அக்ரெசிவாக இல்லை. அந்த பழைய மஹிந்திரா XUV 300 ஓட்டும் பார்த்தீங்களா, அந்த DNA ஃபீல் நமக்கு கண்டிப்பாக இதில் பர்ஃபார்மன்ஸில் மிஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். டயர் நாய்ஸோ, ரோட் நாய்ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வின் நாய்ஸோ எதுவும் உள்ள க்ரீப்பின் ஆகி வரலை. நல்ல ஒரு கார்னர் ஆக்சுவலாக. ஹேண்ட்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. இன்றைக்கி
இந்தியன் ப்ராடக்ட் வந்து இந்த அளவுக்கு வந்து இன்ஜினியரிங் ரீதியாக வந்து எடுத்துகிட்டு வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா இந்தியன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வரும்போதே இந்த டிரைவிங் டைனமிக்ஸ் ஹேண்ட்லிங்கில் வந்து ஸ்லைட்டாக ஒரு மிஸ் அவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை வந்து மஹிந்திரா நிறுவனம் 3XO வந்து ஷார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி XUV700 பண்ணியிருந்தாங்க, ஸ்கார்பியோனில் பண்ணியிருந்தாங்க. அதே தான் இங்கே 3XOலையும் வந்திருக்கு. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்ட் மோடில் இருந்தோம். இப்போ வந்து ஸ்போர்ட் மோட் மாறுவோம். இந்த பட்டன் ஒரு 2-3 டைம் அழுத்தினா தாங்க மாறுது. அது என்னன்னு தெரியல. இதே தான் நான் இங்கேயும் பார்த்தேன். ரெஸ்பான்சிவாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் தான். ஸ்போர்ட் மோட் போட்டோனையும் ஆப்வியஸ்லி அந்த ஹெஃப்ட் இம்ப்ரூவ் ஆகிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸ்டேரிங்கோட டேரக்ட்னஸ் வந்து மாறி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இது ஸ்போர்ட் மோடில் இருக்கிறோம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் மோட் போகிறேன் பாருங்கள். கம்ஃபர்ட் மோட் போனதுக்கப்புறம் எந்த அளவுக்கு இந்த ஸ்டேரிங்கோட டேரக்ட்னஸ் இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும். தெரியுதுங்களா? நல்லா உலட்டுது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் மோடில் இருக்கிறப்போ தெரியுதுங்களா, அது குறையுது. எதுக்காக அப்படின்னா ஸ்போர்ட் மோடில் ஹை ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ லெஃப்ட் ஆர் ரைட் மேன்வர் பண்ணுறோம் அப்படின்னா வண்டியை கண்ட்ரோலில் எடுத்து பண்ணும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீரிங்கோட கேலிபிரேஷனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது சப்-4 மீட்டர் எஸ்யூவிஸ் எதுலேயுமே கிடையாதுங்க. மஹிந்திரா 3XOல மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. டிரைவிங் டைனமிக்ஸை என்ஹான்ஸ் பண்ணி தரணும், நல்ல ஒரு டிரைவிங் ஃபீல் கொடுக்கணும் அப்படின்றதுல வந்து உறுதியாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி விசிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த பில்லர்லாம் எனக்கு மறைச்சு கொடுக்கலங்க. எதுவுமே நல்லா கிளியராக விசிபிளாக இருக்குது. டிரைவிங் ஆங்கிள் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு XUV700 என்ன டிரைவிங் ஆங்கிள் இருந்துச்சோ அதே டிரைவிங் ஆங்கிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம உட்காந்து ஒரு அப்ரைட் போர்ஷனில் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுது. சரி, இது கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஸ்பீட்ஸ் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான். இப்போது ஹை ஸ்பீட்ஸில் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏடாஸ் இருக்கிறனால கொஞ்சம் நம்ம சென்ஸ் பண்ணி ட்ரைவ் பண்ணணும். இல்லை அப்படின்னா எமர்ஜென்சி பிரேக்கிங் அடிக்கிறப்ப வந்து கம்பல்சரி பின்னாடி வரவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்ம மேலே மோதறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 100 கிட்ட போயிட்டு இருக்கோம். 4th கியர்லேயே எடுத்துருக்கிறோம். அடுத்து 110 வரைக்குமே வரேங்க. நல்லா ராக் சாலிடெலாம் ஸ்டேபிளாக இருக்குது. வெஹிக்கிள் ஓவர் ஸ்பீட் அப்படின்றதும் காமிக்குது. முன்னாடி வந்து கொஞ்சம் கிட்ட போனோம்னா ஒரு நிமிஷம் இருங்க, நோட்டிஃபிகேஷன் வருதான்னு பார்ப்போம். நோட்டிஃபிகேஷன் ஆக்சுவலாக எதுவும் காமிக்கல. ரொம்ப கிட்ட போனோம்னா தான் காமிக்கும்னு நினைக்கிறேன். கொலிஷன் பாசிபிள்னு வந்துச்சு. ஏபிஎஸ் வந்து கிக்கின் ஆனது ஃபீல் ஆச்சு. ஸ்லைட்டாக அந்த மோட்டர் ரன் ஆகிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஓரளவுக்கு சென்சிட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க ஏடாஸ் பொறுத்த வரைக்கும். ஏடாஸ் அப்படின்றது இன்னைக்கு தேதியில் வந்து மக்களுக்கு பயன்படுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எவிடென்ட்டாக இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷ காலங்கள் போகும். 120ங்க. 120க்கு மேலே நம்ம சேனலில் போய் காமிக்க மாட்டோம். 120 வரைக்கும் ஸ்டேபிளாக இருக்குது, ராக் சாலிடாக இருக்குது, குறைகளே இல்லை. இருங்க, பின்னாடி எந்த வண்டியும் வரலை. ஸோ பிரேக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பிரேக்ஸ் ஷோ ஃபோட்டடாக இருக்குங்க. நல்ல அக்ரெசிவான ஒரு பைட் இருக்குது. அந்த டிஸ்க் பிரேக்ஸ் அதோட வேலையை செய்யுது. டெஃபினட்டாக பிரேக்ஸ்லாம் குறைய இல்லை. சரிங்க, வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபைனலாக வேர்டிக்ட் என்ன அப்படின்றத நான் டெஃபினட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். மஹிந்திரா 3XOவோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். வாகனத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாகனம் டிரைவபிலிட்டிலும் நல்லா இருக்குது, ரைட் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது, ஹேண்ட்லிங் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருந்தாலும் ஒரு வேக் ஃபீல் அங்கங்கே கொஞ்சம் நமக்கு தெரிய வருது. பிரேக்ஸ் வந்து நல்லா கான்ஃபிடென்ட் இன்ஸ்பைரிங்காக இருக்குது. நெகட்டிவ் பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒயிட் தீம் கம்பல்சரி வந்து நெகட்டிவ் பார்ட் தான். வந்து ப்ராக்டிகாலிட்டியை கம்பல்சரி பாதிக்கும். ரியரில் அண்டர் தை சப்போர்ட் நமக்கு வந்து இல்லை. ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஓவர் ப்ரைஸ்டாக ஃபீல் ஆகல, பட் எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து டாப் அண்ட் மாடல்ஸ்லாம் போகிறப்ப நமக்கு தருது. லெவல் 2 ஏடாஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். என்ஜின் பொறுத்த வரைக்கும் ரிஃபைண்டாக தான் இருக்குது. உள்ளே வந்து கேபின்குள்ளே எந்த விதத்துலையுமே அது ஃபீல் ஆகலை. NVH லெவல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓவரால் யாருக்கு இந்த மஹிந்திரா 3XO செட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நான் வந்து எனக்கு கார் வந்து காம்பேக்டாக இருந்தாலும் பரவாயில்ல,
ஃபீச்சர்ஸ் லோடா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரைட் கம்ஃபர்ட் அண்ட் ஹேண்ட்லிங்கை மிக்ஸ் பண்ணி ஒரு பர்ஃபெக்ட் பேக்கேஜாக இருக்கக்கூடிய ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னா இந்த ப்ரைசிங்கில் டெஃபினட்டாக மகேந்திரா 3XO ட்ரை பண்ணலாம். அண்டத்தை சப்போர்ட், அதுக்கப்புறம் அந்த ஹெட் ரூம், அதுக்கப்புறம் வந்து இந்த ஒயிட் தீம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் காம்ப்ரமைஸாக இருக்குது. பூட் பொறுத்த வரைக்கும் மேஜர் காம்ப்ரமைஸாக உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாகனத்தோட ஆவரேஜ் சர்வீஸ் காஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு 1500 7,500 வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக இருக்கும். உங்களுக்கு வாரண்டி பொறுத்த வரைக்கும் 3 வருஷம், அப்புறம் 1,00,000 கிலோமீட்டர் வந்து வாரண்டியாக கொடுக்குறாங்க. நீங்கள் எக்ஸ்டெண்ட் வாரண்டி வேணும்னாலும் போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டுங்க. இந்த வாகனம் நம்மள்ட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிடைக்குது. அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அதை தான் சொல்கிறோம். மேலும் இந்த வாகனத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா யூசர் ரிவ்யூஸ் யாராவது பண்ணியிருப்பாங்க, அதை பாருங்கள். இல்லை வச்சிருக்கிற யூசர்கிட்ட கேளுங்க, இன்னுமே டெப்த்தாக தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம், சிறப்பாக இருப்போம். ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அதை சேச்சரமான பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.